2 பொண்டாட்டி ஒருத்தனுக்கு. ஆமா. ஒரு பொண்டாட்டி நீ கூட்டி போ. இன்னும் ஒரு பொண்டாட்டி இருக்குல்ல. ஆமா இருக்கு. அத நான் கூட்டி வந்துட்டேன். அதோட குடும்ப பாருங்க நல்லா சந்தோஷமா இருக்காங்க. எப்படி பஞ்சாயத்து பண்ணது? அருமையான ஆளு. அந்த மாதிரி ஆளு. ஐயா. ஆமா. சரி. அத்திரி பஞ்சாயத்து பேசுனேன். சரி சரி, யாரோ வர மாதிரி இருக்குது. இவ்வளவுதா? அப்புறம் வேற என்ன பஞ்சாயத்து பேசுனேன்? வேற பஞ்சாயத்து பேசின பின்ன பேசிட்டே இருப்பேன். சரி 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 சரி. இங்க பாரு, அண்ணனும் தங்கச்சி 2 பேரு. 2 பேர்த்துக்கிட்ட இருக்கிறது ஆடு 5 ஆடு. 5 வெள்ளாடு. ஆமா. அண்ணனும் தங்கச்சி 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆமா. இந்த 5 ஆட்டை 2ஆ பிரிக்கணும். சரி. ஆனா உயிர் போக கூடாது. சரி பாதியா பிரிக்கணும். மயிரும் போக கூடாது, உயிரும் போக கூடாது. சரி. அம்மா புண்டி நிக்குமா? இதுக்கு விளக்கத்தை சொல்லு. இதை பிரிச்சு கொடு. 5 பேரு. ஆமா. 5 வெள்ளாடு. அண்ணனும் தங்கச்சி 2 பேரும் இருக்கிறாங்க. 2 பேத்துக்கு வெட்ட கூடாது. ஆமா. உயிரும் போக கூடாது, மயிரும் போக கூடாது. அது எப்படிங்க? போக கூடாது. சரி. ஆனா சரி பாதியா பிரிக்கணும். எப்படி? ஆமா. இருக்கிறது 5 ஆடு. 5 ஆடு. அத வந்து 2 பேத்துக்கு பிரிக்கணும். தங்கச்சி அண்ணன். ஆமா. அண்ணன் தங்கச்சிக்கு பிரிக்கணும். 2 பேத்துக்கு சரி பாதியா பிரிக்கணும். சரி பாதியா பிரிக்கணும். 5 வெள்ளாடு. 4 இருந்தா 2 கொடுக்கலாம். இது 5 இருக்குது, எப்படி கொடுக்க முடியும்? ஆனா சரி பாதியா பிரிக்கணும். சரி பாதியா பிரிக்கணும். ஆமா. அப்படியா? நீ பஞ்சாயத்து பண்ணி தானே? பஞ்சாயத்து பண்ணியா? பஞ்சாயத்து பண்றத நீ தலைவர் தானே? ஆமா. நீ எப்படி அப்புறம் இதாவது பிரிச்சுதான் ஆகணும். பிரிச்சுதான். சரி சரி, பிரிச்சிடலாம். எப்படி நீ பிரிக்காததா? அந்த பையனை கூப்பிடுவேன். 500 ரூபாய் போறிய பிரிக்கிறதுக்கு. 500 ரூபாய் கேதினா. அண்ணே வாங்க, உங்களுக்கு 3 ஆடு. ஆமாங்க. அண்ணனுக்கு 3 ஆடு. 3 ஆடும். தங்கச்சிக்கு 2 ஆடு. சரியா வந்துருச்சா? 3 ஆடு தான். ஆடுலையா? கரெக்டா இது? எப்படி? உனக்கு 3 ஆடுதா? 3 ஆடுதா? அதான் ஆடுதா, என்ன பண்ணது யாருக்கு தெரியும்? கடல் உருவாங்கிருச்சு அதெல்லாம். அண்ணனுக்கு 3 ஆடும். 3 ஆடு. சரி. ஆடுதா? ஆடுது. தம்பி இப்படி உட்காரலாம்ல. இப்ப தங்கச்சிக்கு வந்து 3. 2ஆ? அண்ணனுக்கு 3 ஆடு. 3. தங்கச்சிக்கு 2 ஆடு. ஏன் அண்ணனுக்கு மட்டும் 3? அது என்னமோ அப்படி சீர்வரிசையில செய்யணும். அதே ஒண்ணு இருந்த மிச்சம் இருந்தா வாங்க, அப்படி தங்கச்சிக்கு அப்படி கொடுக்கலாம். அதே அதனால அண்ணனுக்கு 1 சேர்த்து தங்கச்சிக்கு 2 ஆடும். 2 ஆடு. அது பாட்டு கலர், அது பாட்டு ஆடு. ஆமாண்ணே. அருமையான பஞ்சாயத்து. எப்படி? அருமை. பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுவேன். சரி. ஆனா இந்த தோட்டத்துல இருந்து நீ பண்ணிடுவ, அருமையா பண்ணுவ அதெல்லாம். ஆனா போய் சேர்ந்துடுறிய நீ பாட்டுக்கு பையில போன் அடிச்சிடுறாங்க. நான் கையா இருக்கிற வேலையை வச்சுக்காது. இதுல இருந்து வெயிட்டிங் ஷாப் பார்த்தனா. சரி வர மாதிரி இருக்குது. பேசாதீங்க. பார்த்தா நான் பேசுறேன். சாமி நீங்க பேசாதீங்க. சரி எடுத்து போடு. உட்கார வச்சு நிறைய பேர் காலை வாரி விட்டுருக்குறாங்க. அந்த மசூர்ல உட்கார நானு எப்படி? அருமை. நான் மரியாதை தெரிஞ்சாலுங்க. பேசாதீங்க. நெஞ்சு வலிக்குதா, கை வலிக்குதா, கால் வலிக்குதா, அதெல்லாம் சாப்பிடுறீங்களா, பழத்தை சாப்பிடுறீங்களா? கிளுகிள்னு தான் இருக்கு. ஓ பழத்தை சாப்பிட்டா. பேசாதீங்க, உட்காருங்க வாங்க. ஐயா இருங்க. 30. ஆமா, பெரிய கணக்கு புள்ள பேரன். உட்காருங்க வாங்க. மரியாதை தெரிஞ்சாலுங்க. யாரு முன்னாடி உட்கார மாட்டேன். ஐயோ நீங்க உட்காருங்க. வெட்டிக்காரா விடிய விடிய வர வரல மரியாதை இல்லாம உட்கார்ந்து இருக்கிறாரு. ஐயோ வாங்க உட்காருங்க. பேசாதீங்க. ஐயோ உட்காருங்க. ஐயோ கால் வலிக்குதா? ஒண்ணு வேண்டாம். இல்ல இருங்க. கை வலிக்குதா? உட்காரு. சாப்பிடுறீங்களா? இல்ல பழம் இருங்க. கொஞ்சம் பொறுங்க. இது யாரு பழம்? ஓம்பளமா மசராடத்தா இருக்குது. சாப்பிட்டா சூம்பி போய் கிடக்குது. இத போய் என்னைய சாப்பிட. ஏசாமி நீ யாரு பழா? இல்ல நீ யாருங்க? நீங்க பெட்டிக்காரர். அது சரியாத்தான் இருக்கு. சரி நீங்க யாருங்க? பஞ்சாயத்து பண்றவங்க. நாயை பொழக்கிறவங்க. நாயத்தை நாயமா சொல்லுவான். பண்டிகை பொழக்கிறவங்க இல்லங்க. பஞ்சாயத்து பண்றவங்க. ஆமா. எப்படி பஞ்சாயத்து பண்ணுவீங்க? வாயில. அது தெரியும், உலகறிஞ்ச விஷயம். எப்படின்னு கேக்குறீங்க? இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க 2000 கொடுக்குறீங்க, பெட்டிக்காரர் 3000 கொடுக்குறாரு. சரி.
யாருக்கு தெரியுமா தீர்ப்பு சொல்லுவேன்? யாருக்கு? வெட்டிக்காரர் இருக்குது. உங்களை மாதிரி ஒரு ஆளை தான் நான் தேடிட்டு வந்திருக்கிறேன். ஓஹோ அப்படிங்களா? சரி சரி. 400 வழக்கு கொண்டாந்து இருக்கிறேங்க. 400? அடே சாமி, ஒரு வழக்கவே முடிக்க முடியல, இது 400 வழக்கா? போதும்ல சாமி. எப்படி என்னைய வச்சு இந்த வருஷத்தை ஓட்டிடலாம்னு பாக்குறியா? அதல்ல சாமி, என்ன வழக்குன்னு கேளுங்க. நல்ல மனுஷன் வந்துட்டா. நான் யாருன்னு கேளுங்க. நீங்க யாரா? நான் யாருங்க? நீங்க யாரு? பத்தியா சாப்பிட்டு வந்து சொல்றேன் தெளிவா. அவ சோத்த திங்கிறான். மேனாட்டை சேர்ந்தவன், செக்கனம் திருக்கோரணம், மாணிக்க தட்டாத்தி மறிக்குழந்து மாறுவந்தர் பெற்றெடுத்த செம்பகோல ஆசாரிங்க நானு. முன்னாடி சொல்லிருக்கலாம், நீங்க கேட்கவே இல்லையே. சரி, என்ன பிரச்சனை, என்ன ஏது? நான் வருடம் ஒரு முறை சிவசோழராஜனுக்கு 12,000 திரவியத்தால் செய்யப்பட்ட பொன்மரக்கா கொண்டு வரது வழக்கம். சரி, இந்த வருஷமும் கொண்டுகிட்டு வந்தேன். நெல்லிவள நாட்டு கோட்டைக்கு பக்கத்துல வந்தோன்னா ராத்திரி நேரம் ஆகி போச்சு. சரிங்க. ஒத்தையடி பாதையில ஒருத்தனா போக கூடாது. போன வழியில நிறைய திருட்டு பசங்க இருக்கிறாங்க. யாரு? நீங்க இல்லைங்க. கை நீட்டி சொல்லாதீங்க. உங்களுக்கெல்லாம் அந்த தகுதி பத்தாது திருடுற அளவுக்கு. உங்களை சொல்லல, அந்த வேலைக்கே போறது இல்லை. ஆமாங்க. வினோத் நிறைய பக்கம் அவ பிராடு தான் பேசுவேன், திருட தெரியாது. ஆமாமா. ஆமா, அதனால நெல்லிவள நாட்டு கோட்டை ஆளக்கூடிய பொன்னாண்டவரை சந்திச்சு, சரி, என் மரக்கால் அவர் கையில் கொடுத்து பத்திரமா வச்சிருந்து காலையில கொடுங்க சாமின்னு சொல்ல, சரி, காலையில எந்திரிச்சு மரக்கால கேட்க அவருடைய அரமனையில கொட்டம தளக்கக்கூடிய பொத்த மரக்கால கொடுத்து ஏமாத்திட்டாருங்க. பொத்த மரக்கால கொடுத்துருக்காரு. ஆமாங்க. அதனால பொத்த மரக்கான கொட்டம தளக்கக்கூடிய பொத்த மரக்கா. பொத்த மரக்கா பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன். பாத்திருப்பீங்க. அதான் உடம்பு போச்சுன்னு சொல்றீங்க, அந்த வேலைக்கே போறது. அதனால எப்படியாவது என் பக்கமா பேசி இந்த வழக்கை என் பக்கமா தீர்ப்பு சொல்லி ஏன் மரக்கால வாங்கி கொடுத்துருங்க. ஐயோ, வாங்கி தரேங்க. சரிங்க. அதெல்லாம் சரிங்க. ஏதோ செய்யறீங்களா? வாங்கி தந்தா என்ன செய்யறீங்க? ஒரு காலு கை வராம செஞ்சு விட்டுறேன். சாமி சாமி, அது மட்டும் செஞ்சுடாதீங்க. அப்புறம் என்ன செய்யணும்? அந்த கஷ்டத்துல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டேன். ஆமா, வேற என்ன செய்யணும்? எங்க பொண்டாட்டிக்கு ஏதோ அரைமூடி செஞ்சு போறேன். அரைமூடி செய்யறதுல நான் கைதேன் தாசாரி, கண்ணுல பார்த்தாலே செஞ்சிருவேன். ஐயோ தெரியும், அதெல்லாம் எப்பயோ தெரியுங்க. அப்படியா? நல்லா செய்வேன். சுத்தி வெள்ளைக்கல்லு, நடுவுல சிவப்பு கல்லு, ஒரு 2 கிலோ சிமெண்ட் வாங்கி பூசி விட்டுறலாம். பூசி விட்டுருங்க. தலைக்கு மேல ஒரு கல்லு, நெஞ்சுக்கு மேல இது நாய் நரி இழுக்காத அளவு கல்லு வச்சு விடுங்க. சரி சாமி, உங்க மந்தையில ஏறின குதிரை இறங்காம வருவேன், அவதான் பொன்னாண்டவர். சரி, எப்படியாவது என் பக்கமா பேசி விட்டுருங்க. சரிங்க. உங்களுக்கு கெட்டி என்னது? காப்பு. அது நாளைக்கு நம்ம காப்பா. சரி சரி. ரவுடி பையன், மோசக்கார பையன், மொல்ல மாதிரி பையன். உங்களே இல்லைங்க, பொன்னாண்டவர. நீங்க வந்த உடனே ஏறின குதிரை இறங்காம வருவாப்படி. அடே காராளர்களே அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? அடே பொன்னாண்டவா. சரி, குதிரையை விட்டு இறங்க வர மாட்டேன், மிரட்டுன. பயப்படாம மிரட்டினாத்த உண்மையை ஒத்துக்குவாங்க. நான் எப்படி ஆளு? ஆமா, நம்ம அவங்களுக்கு ஒண்ணும் முந்திக்கிறோம் நம்ம. ஆமாங்க. எங்க அந்த அனுசரணமே இல்லையே. மிரட்டு. அடே காராளர்கள் அப்படின்னா என்ன சொல்லுவேன்? அடே பொன்னாண்டவ குதிரை விட்டு இறங்க வர மாட்டேன். நீ அவ்வளவு பெரிய ஆளா? கீழே பாக்குறப்போ தெரியல எவ்வளவு பெரிய ஆளுன்னு. அப்படி அப்புறம் அப்படி கேப்பீங்க. எல்லாத்துலயும் குதிரை சத்தம் கேக்குது. உனக்கு கெட்டி என்னது? ரவுடி பையன், மோசக்காரன். பொன்னர் 400 காராளர் கூட்டம் முன்னே குதிரை விட்டு கீழே இறங்கி வா. குதிரை விட்டு இறங்கி பார்த்தா சின்ன பையல இருக்குற. பொண்ணு சாமி நல்லா இருக்கு சாமி. நல்லா இருக்கு. சரி சரி. அப்படியே வர்றா. வாய் மாட்டல் கணக்காடதாடா. சாமி நல்லா இருக்கீங்களா? யா பொண்ணு. ஆமா, என்ன பண்றது? சாமி நல்லா இருக்கீங்களா சாமி? நல்லா இருக்கு. நெஞ்சல அழைச்சு போச்சு. நெஞ்சா நெஞ்சல அழைச்சு போய் கிடக்குது. சங்கர் நல்லா இருக்காராங்க? நல்லா இருக்கு. தங்காளுங்க நல்லா இருக்கு.
சரி சரிங்க. சரி, நான் வரும்பொழுது பொன்னூர் அகடிப்பைய சங்கரோ தகடிப்பை எதற்காக என்னை பத்தி இழிவான வார்த்தைகள் பேசினாய்? உங்களை போய் பேசுவோனாங்க. நல்லவரு வல்லவரு 4 பேருக்கு கொடுக்கறவருன்னு தான் சொன்னீங்க. தான தர்மத்தை வாரி அப்படி சொல்லலையே. பொன்னாண்டவரோ அகடிப்பைய சங்கரோ தகடிப்பைய எங்களை இழிவான வார்த்தைகள் பேசினாய். ஐயோ சாமி, உங்களை போய் பேசுவோனாங்க. என்னை பத்தி பேசல. ஐயோ ஐயோ இல்லைங்க. என்னை பத்தி பேசிய காரணத்தினால் சரி. இந்த பச்சை ஆலமரமாகப்பட்டது ஒளிந்து உங்கள் மேல விழுகட்டும். சரிங்க. ஒரு சாபத்தை வென்று விடுகிறேன். அங்கே அகடி என்று வார்த்தை சொல்ல பொன்னர் ஆலமரா ஒளிந்து எழுக. அகடி என்று வார்த்தை சொல்ல பொன்னர் ஆலமரா ஒளிந்து மேல் விழுக. ஆலமரா ஒளிந்து மேல் விழுக. சம்பகுலா புறப்படு போகலாமே. செம்பகுலா புறப்படு போகலாம். வெள்ளாங்குளத்தூர் சத்தியம் வேண்டாம் சாமி. ஏன்? இது ஒரு சகனம் சாமி. எத்தனையோ சகனத்தை எடுத்து சொன்ன இது சகனம் இல்லை என்று சொன்னாய் அல்லவா? ஆமா, இது எனக்கு சகனம் இல்லை. எத்தனையோ சகனம் வந்து அதெல்லாம் தேவையில்லாத சகனம். இவர்கள் யார்? உங்களுடைய முன்னோர்கள், கவுடறியாத காராளர்கள். அப்படி இவர்களை உயிர் பலி வாங்கி சென்றால் நீங்கள் சத்தியம் செய்யக்கூடிய சத்தியம் பலிக்காது. பாத்தியா, அதை மட்டும் தெளிவா சொல்றாங்க பாருங்க. வளர்றாங்க மரம் உழந்தோன்ன இளமனம் போய் இதுதான் தெளிவா கத்துக்கிட்டு வந்திருக்கிறேன். அதனால இவர்களை உயிரிழப்பி விட்டு தான் இருவரும் செல்ல வேண்டும். வெள்ளாங்குளத்தூர் செம்பகுலம் சாமி, மனிதனுக்கு மனிதன் சாபம் கொடுத்து விட்டு சென்றால் சத்தியம் பலிக்காது என்று சொல்கிறாய். ஆமாங்க. அப்படி என்றால் ஓரமாக அமர்ந்து விடுங்கள். ஆகட்டும். சகனத்தை எடுத்து விட்டு அது சீக்கிரமாக செல்வோம். அங்கே கவுடாரிய பொண்ணு அருந்தான் அங்கே கத்தி முனையாளே புன்னருமே இப்போ கத்தி முனையாளை எத்திடவே. கத்தி முனையாளே கத்தி முனையாளை எத்திடவே. கத்தி முனையாளை எத்திடவே. எங்களை பற்றி கேவலமாக பேசிய காரணத்தினால் ஆலமரம் ஒடிந்து உங்க மேலே விழுகுது. நீங்க சாப வெட்டிக்கலாமா? ஆலமரம் ஒடிஞ்சு விழுகுதாமா? ஏங்க என் தம்பிக்காரன ஆட்டுக்குட்டிக்கு தலையை வெட்டி விட சொன்னேன். ஒரு தாபம் மட்டும் வெட்டி விட சொன்னேன். அவ வெட்டிட்டு பாதியில வந்துட்டான். ஆடி மாசம் காத்துக்கு அடிச்சிருக்கு. காத்துக்கு விழுகுது. நீங்க சாப வெட்டிக்கலாமா? ஆலமரம் ஒடிஞ்சு தலையில விழுகுதா? இல்லைங்க. ஏன் விழுகலையா? ஆஹா, காத்துக்கு மீண்டும் ஒரு சாபம் உண்டு விடுகிறேன். ஏங்க ஏங்க நல்லா பெரிய சேவலா கொடுங்க. நெஞ்சு சரி ஒண்ணும் முடியல. பெரிய சேவலா கொடுங்க கொஞ்சம். ஆமா ஆமா சார். இந்த நாட்டிலே பெண்ணா பிறந்தவர்கள் அனைவருமே சரி என் உத்தமாபத்தின ஒரு சொல்ல வாசகன் நாடாளம்பத்தின நாட்டுக்களஞ்சியம் அருக்கானை நல்லதங்கை போல் பிறக்க வேண்டும். ஆணாக பிறக்கக்கூடியவர்கள் அனைவருமே கூணுங்குருடுமாக பிறந்து சட்டித்தலை முட்டி வயமாக பிறந்து அதுக்கரைக்கு மேற்கே சென்று வருவாங்க. பிள்ளைங்கள் ஓடிடுங்கள். ஐயா குண்டி கோடிட்டு போகுதுங்க. குண்டி பேர் கோடிட்டு போகுது. குண்டி கோணுதா? குண்டியுமா? ஆமா பாய். ஐயா அதுண்டா. கை போச்சு காலு போச்சு ரப்பா ரப்பா நாதாரி பேச்ச கேட்டு ரப்பா ரப்பா. செம்பகோலா மந்திரவாதி புறப்படு போகலாமே. செம்பகோலம் ஆகட்டும் மாட்டவா. ஆகட்டும். அதோ பார்த்தாயா காரால வெள்ளாங்குளா தெரியுதே பாராய் செம்பகுளும் நேரா தெரியுதே பாரா செம்பகுளம். கரைதனில் நின்று மேலிர சொல்லி தருகிறேன் மேலாய் செம்பகுளம். என்று நான் நிற சொல்லி தருகிறேன் கேளா செம்பகுளம். காராளர் கட்டி வைக்கக்கூடிய வெள்ளாங்குளத்தூர் கரை வந்து விட்டோம். சரி, இந்த கரையில் என்று உனக்கு நெரு சொல்லி தருகிறேன். நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்? நெல்லிவள நாட்டு கோட்டையில் என்ன சொன்னீங்க? எல்லாம் சொன்னேன். வெள்ளாங்குளத்தூர் வருகிறேன். 16 குமிழி நடுக்குமிழி வெங்கக்கல் குமிழியிலே முக்குமிழி புகுந்து பிறகுமிழி வர்றேன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா. அங்க அப்படி சொல்லிட்டீங்க. வந்தோன்னா மறுபடியும் பிறண்டு பேசுறீங்களே. செம்பகுளம் ஆண்டவரே, வெள்ளாங்குளத்தூர் வருகிறேன் உனக்கு நான் சத்தியம் செய்து கொடுக்கிறேன் என்று சொன்னேன். ஆமா. அந்த வார்த்தை பிரகாரம் இந்த வெள்ளாங்குளத்து குமிழியிலே 16 குமிழி நடுக்குமிழி வெங்கக்கல் குமிழியிலே குதிரைக்கும் ஆணைக்கும் அண்டாத தண்ணியிலே உள்குமிழி போந்து பிறகுமிழி வந்தால் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறாய் செம்பகுளம். நிச்சயமாக. அப்படி என்றால்
நான் சத்தியம் உனக்கு செய்து தருகிறேன். சரி. நான் ஏறி வந்த அசுவமாகப்பட்ட இந்த ஆலாமரத்து விருச்சகத்திலே கட்டி வைக்கிறேன். ஆகட்டும். அசுவத்தை ஒரு கண்ணாலை நான் செய்யக்கூடிய சத்தியத்தை ஒரு கண்ணாலை பார்க்க வேண்டும். ஆகட்டும் ஆண்டவரே. ஆகட்டும் சம்புகள். அப்படியே செய்து வருகிறேன். ஆகட்டும். தம்பி ராக்கெட்டு அப்பா தளர்ந்து மனமுருகி பொன்னர் தண்ணியில் சத்தியம் செய்ய போறேன். அங்கை தளர்ந்து மனமுருகி பொன்னர் தண்ணியில் சத்தியம் செய்ய போறேன். தளர்ந்து மனமுருகி பொன்னர் தண்ணியில் சத்தியம் செய்ய போறேன். மனமுருகி பொன்னர் தண்ணியில் சத்தியம் செய்ய போறேன். செத்தானு சிவனாண்டி போச்சா? ஒரு ஆளை முடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆடி. அப்பா செம்மாளிக்கிற பாரு. பொன்னாண்டு என்ன பண்றது, அப்புறம் வாங்கியாச்சு. அது சொல்லு. பொன்னாண்டு ஒரு போய் சேர்ந்துட்டாரு. சரி, நான் போய் யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு வர்றேன். யார? செல்வ கல்யாணம். செல்வம். சரி சரி. செல்வம் வேண்டாம், அது நாளைக்கு. செல்வ கல்யாணம். சரி 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 சரி. கல்யாணம் பண்ணிட்டு வந்து அப்புறம் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நல்லா தான் இருந்தேன். நில்லு நில்லு நில்லு. இப்ப கொண்டு வந்த ஆறு செத்து போயிட்டாருங்கிறியா? பொன்னாடூர் போய் சேர்ந்துட்டாரு. சாகுலேங்கிறான். உனக்குதான் சந்தேக புத்தி போகாத. சந்தேக புத்திகள்ல இப்ப கூட்டி வந்த. ஆமா, உள்ள போயிருக்கிறாரு. ஒரு வாரத்தை கூப்பிட்டு தான் பாரு. சாமி பொன்னாண்டவா. எப்படிப்பா கேட்கான்? இங்க பாரு, ஒரு வீட்டை பூட்டு போடுற, ஏன் இப்படி இழுத்து இழுத்து பாக்குற? நல்லா பூட்டி இருக்குதானது ஒரு சந்தேகம் தானே. சந்தேக வழியில நல்லா ஓங்கி கூப்பிடணும். ஏய், வார்த்தையில ஓங்கி கூப்பிடுப்பா, இங்க கூப்பிடாத. இதுலயே தானே பாரு. சாமி பொன்னாண்டவா. எப்படி கேட்கான்? எப்படிப்பா கேட்கான்? உள்ள இருக்கிற அப்படி இல்ல. எவ்வளவு சாப்பிட்ட? 2 சப்பாத்தி 2 ஆப்பிள். இங்க பாரு, அது கலைக்கு வேற. குழம்பு கலைக்கு, குழம்பு கலைக்கு சிக்கன் ரைஸ். உங்க பிள்ளை போற அந்த தலையில கட்டுங்க. சாப்பிட்டீல? சாமி பொன்னாண்டவா. ஐயோ ஐயோ ஐயோ, இன்னும் நீ சாகவே இல்லையா ஆண்டவரே? நான் பார்க்கவில்லை. நீங்கள் ஏறி வந்த குதிரையாகப்பட்டது பசியின் காரணமாக அவிழ்ந்து விட்டு வெகு தூரம் சென்று விட்டது. பின்பற்றி
பெற்று சென்றேன். பிடித்துக் கொண்டு வந்து இந்த ஆலமரத்தடியிலே கட்டி வைத்து திரும்பினேன். அதற்குள் சத்தியத்தை முடித்து விட்டேன் என்று சொல்கிறீர்கள் சாமி. குதிரையை பார்த்த காரணத்தினால் நீங்கள் செய்த சத்தியத்தை பார்க்கவில்லை ஆண்டவா. நான் பார்க்கவே இல்லை ஆண்டவரே. நான் பார்க்கல. 16 மதுவிலே 15 மதுவை அடைக்க வேண்டும். 16வது மதுவை திறந்து வர வேண்டும். அதில் வரக்கூடிய எகுத்த தண்ணீரிலே சத்தியம் செய்து கொண்டு வர வேண்டும் ஆண்டவரே. சரி சரி சாமி. நமக்கு எதுக்கப்பா வம்பு? குதிரை எங்க போனா நமக்கு என்ன? எதுக்கு நம்மளாத பார்க்கணும்? நம்ம இனிமே சத்தியத்தையே பார்க்கலாம். ஆமா. நெல்லிவள நாட்டு கோட்டையில கொள்ளலாம்னு பார்த்தேன், முடியல. சரி, இழுத்துட்டு வர்ற வழியில கொள்ளலாம்னு பார்த்தேன், முடியல. சரி, இந்த தண்ணியில தள்ளி விட்டு கொள்ளலாம்னு பார்த்தேன், முடியல. சரி, இவ்வளவு தூரத்துல எத்தனை இதெல்லாம் ஆய முடியல. எதுக்கு என்னதான் செஞ்சா நீ? நானும் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன பண்றது? ஒண்ணு அடைய மாட்டேங்குத பாரு. சரி, அறகுறையா பொன்னாடூர் மறுபடியும் எகுத்த தண்ணீர்ல சத்தியம் செஞ்சுட்டு வர்றார். சரி, அப்படி வர்றப்ப அவரை எப்படி கொள்றதுன்னு சொல்லி நம்ம 5 பேரும் சேர்ந்து யோசனை செய்வோம். இன்னைக்கு 2 பேரும் செய்யுங்க. அவன் தெரியுமே, நீங்க 2 பேரும் மட்டும் செய்யுங்க. விடிஞ்சா அவன் தலையில கட்டி விட்டு அவன் அணுங்காம நின்னுக்குவான். அவனுக்கெல்லாம் அந்த அளவுக்கு சக்தி பத்தாத. தெரியாதா? ஆமா. சரி, எத்தனை சகனங்கள் வந்தாலும் சரி, எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, பார்க்கிறேன் இந்த பொறுமைபுரத்தை பொன்னாண்டவரை. யாருக்கு யோசனை வந்தாலும் உள்ள உட்கார்ந்துருப்ப வந்து சொல்லுங்க. அது கிடக்குது, யோசனை சொல்லுங்க. நான் முடிச்சாதான் நீங்க முடிக்க முடியும். பார்க்கிறேன் பொன்னாண்டவர். செய்ய வேண்டும் ஒப்படையாக. செய்ய வேண்டும் ஒப்படையாக. வெங்கலங்குறிஞ்சி நாடம். யாரு பாத்தியா? ஐயா யாரு? காளிமண்ணன். காளிமண்ணனா? இங்க அப்படி ஒண்ணு சாடை காளிமண்ணன் பாத்தீங்களா? உடம்ப பாத்தீங்களா? மாறு வயசுல வந்திருக்கிற. அதானே கேட்டேன். சரி 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 சரி. இப்ப எங்க இருக்கான்? இங்க வையமலை சந்தையில இருக்கான். ஏன் இங்க வந்து அப்படி நின்னுகிட்ட? எதுக்கு? போறதுக்கு வழி தெரியல. தேசம் தெரியல. படைக்கெல்லாம் பசி வேற. நம்ம படை இப்பேற்பட்ட படை, லட்சக்கணக்கான படை. அடே அப்பா, ஏகப்பட்ட படை பாரு. அடே சாமிதா, எல்லா படையும் என் படை. எல்லாம் பசிக்கிறதுக்கு எல்லாம் தூங்குது பாரு. பாலன் நிலத்துல போயிரு. ஏன் நிద్ర போயிரா? சாமி எழுப்பிடுங்க எல்லாம் கொஞ்சம். ஆத்தா எழுப்பிடுங்க ஆத்தா கொஞ்சம். ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா எழுப்பிடு. ஆமாமா, எழுப்பிட்டா படுத்து தூங்குங்க. வீட்டுக்கு எந்திரிச்சு போயிடாதீங்க சாமிக்குல. பரவாயில்ல. எங்க இருக்கா? வையமலை சந்தையில் இருக்கேன். நெல்லி வல்லாடு கோட்டைக்கு போயிட்டு ஒன்னொரு சங்கரி கருவை அறுத்துட்டு தங்கால் இருக்கு பாத்தியா? தங்கால் நானே சரி எடுக்கணும். நீயாவா? ஆமா, நான் கட்டிக்கணும். சரி, இப்ப சமைச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, படையெல்லாம் கலப்பல இருக்குது. ஆமா, இது இந்த இடத்துல கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமே. சரி, ஓய்வு எடுக்கலாமா? எப்படி ஓய்வு என்ன பண்ணலாம்? சரி, நீயாண்டா ஏதோ ஒண்ணு சித்த கிடைக்கிற பேசாம இருடா. சரி, வழி தெரியல. வையமலை சந்தையில் இருக்கான். நெல்லி வல்லாடு கோட்டைக்கு போறதுக்கு வழி தெரியல. சரி, ஓய்வு எடுப்போம் பாப்பா. சோறு 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 சோத்துக்கு என்ன பண்ணுவ? சோத்துக்கு சூப்பர்மேன் கிட்ட கடை வாங்கிக்குவேன். அவரு கையை இப்ப சூம்பிக்கு சேமல என்ன பண்றது? ஐயா, அதை சொல்லாத. இல்ல, வினோத் ராஜ் போயிருக்கிற அப்படி. சரி, அந்த முள்ள
வீரமுள்ள வையமாலை விசமூரிக்கு சந்த தண்ணில் வந்த மன்னல் எந்த ஊரு போகல் தாழ்வணிந்து தரண செய்தேன் வீரவாகனோ. ஏய் யாருன்னு முதல்ல கேளுடா. நடுங்க சொல்ற யாருன்னு கேளுடா. டேய் முதல்ல யாருடா நடுங்க சொல்ற. நான் யார் என்று கேட்கின்றாய் ஐயா? சொல்லி வருகின்றேன். என்னுடைய நாடு நகரம் அனைத்துமே சொல்லி வருகின்றேன். நன்றாக கேட்க வேண்டும் சாமி. ஆனாடையா கோனாடையா கோனாடையா நாதா லகுவணி வளனடையா வளனடையா ஆனடைய கோனடையா கோனடையா அங்கை அழகவண்ணி வளனடையா வளனடையா நாதா நெல்லி வள நாட்டினிலே நாட்டினிலே மகள் நர்மையுட காவல் செய்வாள் வீராவகியா. நெல்லிமல கோட்டையிலே கோட்டையிலே நானோ நர்மையுடன் காவல் செய்ய வீராவகி. பொன்னி வள நாட்டினிலே நாட்டினிலே மகள் பொறுமையுட காவல் செய்வாள் வீராவகியா. பொன்னிமல கோட்டையிலே கோட்டையிலே அங்கே பொறுமையுடன் காவல் செய்ய வீராவகி. கரம் வரைச்சி விட்டு நான் கண்மணிய வீரவாகி சமூகனோ. காராம் பறிச்சு பெற்று அங்கே கை தொடங்க வீராவகி வீராவகி. ஐயா ஆனாடு கோனாடு அழகு பொன்னி வளநாடு நெல்லி வளநாடு நீர் சேர்ந்த நம் நாட்டில் பொன்னர் சங்கர் அரிக்காணி நல்லதாக்கா அத்தாவுல அத்தாவுக்கு அடிமை வேலை செய்யக்கூடிய வீரவாகி சமூகனை. நீங்க வீர பூகா வீர பூகா உனக்கு தேடுனே வீர பாகடா நீங்க வீர பூகா யார பூ நடுங்க உன்னை தான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஆமா போட்றாத மொட்டை மண்டை வேலை. ஏங்க நீங்க யாரு? நானா தெரியுமா? தெரியாதே. மேநாட்டு காளிமன்னங்க. காளிமன்னனா? ஆமா. மீசியை பாத்தீங்களா? ஐயா எதற்காக இந்த வையமலை சந்தைக்கு வந்தேன் என்று தெரியுமா? எங்களுடைய சின்னவர் குதிரைக்கு கொள்ளு வைக்கவில்லை என்று அந்த குதிரை அடிக்கக்கூடிய வெள்ளி சவுக்கை எடுத்து அடியோ என்று அடித்து விட்டார். அடடா அதான் நெஞ்செல்லாம் இறச்சு போச்சு. ஐயோ தடிப்பா இருக்குதுடா. எப்படி அடிச்சாருன்னு காட்டணுமா? ஐயோ வேணாம் சாமி சாமி.